ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஐடியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரோல் வேறு எதுவும் இல்லைங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஐடியில் ஒரு செம்ம டிமாண்ட் இருக்க ஸ்கில்னு நானே ஒரு ஹெச்ஆராக சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் டெவலப்பர் சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். ப்ளஸ் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு தான் ஒர்த் இருக்கும். அப்படிங்கிறனால எல்லாருமே இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் நானே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நியர்பை 40 LPAக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 40 LPனா அவரோட இன்ஹேன்ஸ் சேலரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி 3 lakhs கிட்ட வரும். வெறும் 6 yearsக்கே அவர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு செம்ம டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா என்ன, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு எப்படி படிக்கிறது, இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும், எதனால கம்பெனி சைடில் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடியில் எந்த ரோல் எடுக்கிறதுன்னு தடுமாறிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபியூச்சரில் செம்ம டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரோல் நான் எடுத்து படிக்கும், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் என் வரையும் பாருங்கள். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா நவீன்குமார். நான் பார்த்தீங்கன்னா more than 1+ years ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, இல்லை ஐடியில் வரணும்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஐடி பற்றின இன்ஃபர்மேஷன் தான் ஃபுல்லாகவே ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யாரை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கம்பெனி சைடில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா வரணும் கிடையாதுங்க. பேசிக்காக இப்போ ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு ஆப்போ எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஐடியில் இருக்க வெப்சைட் எந்த ஒரு விஷயத்தை பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட எல்லா வெப்சைட்டுக்கும் எல்லா ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும், பேக் எண்டுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா பேஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும், கிளவுடுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, அதாவது ஒரு 10 டிஃப்ரெண்ட் ரோல் சேர்ந்து கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டாவோ இல்லை ஒரு ஆப்பாவோ நம்ம கையில் கிடைக்குது. ஓகேங்களா, ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது ஒருத்தரால் கிரியேட் பண்ணிட முடியாது. நம்ம முன்னாடி பார்க்குற ஃப்ரண்ட் அண்ட் விஷயத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் தனியாக டெவலப் பண்ணியிருப்பார், பின்னாடி நடக்கிற அந்த பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் தனியாக டெவலப் பண்ணியிருப்பார், அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒருத்தர் தனியாக டெவலப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 ரோல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் ரோலில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக கடைசியாக ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக ரெடி பண்ணுறது தான் ஒரு வெப்சைட் ஆகட்டும், ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும், எல்லாமே. ஓகேங்களா, பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்டை மட்டும் டிசைன் பண்ணுற ஒரு பேர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லிடுவாங்க, பேக் எண்ட் டிசைன் பண்ணால் பேக் எண்ட் டெவலப்பர், டேட்டா பேஸை டெவலப் பண்ணால் டேட்டா பேஸ் டெவலப்பர், இந்த மாதிரி எந்தெந்த போர்ஷனை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த டெவலப்பர்னு சொல்லிடுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நீங்களும் ஒரு அஷ்யூம் பண்ணியிருப்பீங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்ட் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸ், ஏபிஐ, கிளவுட்னு சொல்லி இந்த வெப்சைட்டை ஒரே ஆளாக இருந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா போர்ஷனையும் தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஹை டிமாண்டாக இருக்குன்னு. ஏன்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு கம்ப்ளீட்டாக A to Z எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். பட் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் நிறைய பேர் அடாப்ட் ஆகி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் படிச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் படிச்சுட்டு அப்படியே ஒன்னொன்னா கற்றுக்கிட்டு நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனி சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக தெரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யாருன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க ஒரு பர்சன், கம்ப்ளீட்டாக ஒரே ஒருத்தர் தெரிஞ்சிருக்காருன்னா அவரு பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்டே க்ளோஸ் ஆகாமல் ஆளுங்க வேணும்னு ரொம்ப கம்பெனிஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு ரொம்ப ஈகராக தொலைவிட்டு இருக்காங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 4 months ஃபுல் ஸ்டாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ ஹை டிமாண்டாக போயிட்டு இருக்கு. ப்ளஸ் கம்பெனி சைட்லேருந்துமே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. எதனால தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இப்போ டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டிடக்ஷன். ஓகேங்களா, கம்பெனிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை எடுக்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கே நீங்களும் ஒரு அஷ்யூம் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஒரு வெப்சைட்டோ ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ஆள், பேக் எண்டுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரி டேட்டா பேஸ்க்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன் வைக்கணும். கரெக்டுங்களா, ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ஒரு 10 லட்சம், பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஒரு 10 லட்சம் ஆனுவல் சேலரி, அதே மாதிரி டேட்டா பேஸ் பண்றவருக்கு ஒரு 10 லட்சம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 லட்சம் சேலரி எல்பிஏ கொடுத்தாலுமே கூட மொத்தம் ஒரு 5 பேர் டீமா இருந்து ஒர்க் பண்றாங்க. மொத்த கம்பெனி பாத்தீங்கன்னா 50 லட்சம் செலவு பண்ணும் அந்த ப்ராடக்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு ஆப்போ ஏதோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு. அதாவது அவர் பாத்தீங்கன்னா தனித்தனியாக கம்பெனி வச்சாங்க அப்படின்னா. பட் அதுவே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரே ஒரு பர்சனை வச்சா போதும். அவரே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கனால அவருக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக கொடுத்தாலும் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே 5 பேரை வைத்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஆகுதுன்னா இவர் ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா 25 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி ஹை சேலரி கொடுத்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் ஹை சேலரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். கம்பெனி சைட்லையும் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ராஃபிட். இங்கே பாருங்க 25 லட்சம் டு 30 லட்ச ரூபா கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த காஸ்ட் டிடக்ஷன் இந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஒரு சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் அந்த மாதிரி டீட்டெயில்டாக உள்ள போகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை ப்ரிஃபர் பண்ணி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் இந்த காஸ்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், இந்த காஸ்ட் டிடக்ஷனால தான். ஓகேங்களா? அண்ட் தென் செகண்டா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால் பார்த்தீங்கன்னா டைமையும் பார்த்தீங்கன்னா கம்பெனியால் ரொம்ப சேவ் பண்ண முடியும். எதனால சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கவர் ஒரு ஒர்க்கை முடிச்சா தான் பேக் எண்டில் இருக்கவர் பண்ண முடியும். பேக் எண்டில் இருக்கவர் ஒரு ஒர்க்கை முடிச்சா தான் டேட்டா பேஸ் இருக்கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லிங்க்ல இருப்பாங்க. ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால பேக் எண்டில் இப்போ 1-2 நாளைக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறதுன்னு தெரியாமல் டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகலாம் சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அவரே ஃப்ரண்ட் எண்டையும் டெவலப் பண்ணிப்பாரு, அவரே பேக் எண்டையும் டெவலப் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால டைமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ்க்கு கம்பெனி சைட்லேருந்து சும்மா கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு எரர் இருக்குன்னு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டே சும்மா வந்துட்டு போனால் கூட ஒரு நாளைக்கு இப்போ ஒரு டெவலப்பரோட சேலரி ஒரு 5000 ரூபா அப்படின்னா இப்போ அந்த 5000 ரூபாய் வேஸ்ட்டாக போகும். பட் அதுவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை போட்டாங்க அப்படின்னா டைம் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி செகண்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டாரு, ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம் கிளைண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது பேக் எண்டில் பார்க்குறப்ப அந்த விஷயம் பாசிபிலிட்டிஸ் இருக்காது, பண்ண முடியாமல் இருக்கும். திருப்பி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்கிட்ட போயிட்டு இதை பண்ண முடியாது இப்போ பேக் எண்டில், ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வேற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் டேட்டா பேஸில் இருக்கவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபார்ம் நார்மலாக பேசிட்டு இருக்கப்போ இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு சில விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பண்ண முடிஞ்ச விஷயத்தை பேக் எண்டில் பண்ண முடியாமல் மேபி போயிடலாம். பட் அதுவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கார் அப்படின்னா அவரே ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும் பேக் எண்டில் இதை நம்மளால பண்ண முடியுமா. ஏன்னா அவர் ஒரே ஒரு பர்சன் தான், ஸோ அவருக்கே ஐடென்டிஃபை யாரும் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் சேவ் ஆகுது, எரர் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப ரெடியூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் சேவ் ஆகிற விஷயம் ப்ளஸ் அதே மாதிரி கம்பெனிக்கு இந்த காஸ்ட் டிடக்ஷன் ரொம்ப மணி சேவ் ஆகுது. இந்த ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப ஹை டிமாண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கு, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி படிக்கணும்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் சொல்லி இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவாப்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அது என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டாக ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றியும் டீடைல்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் போர்ஷன் வரும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் லைக் ஆங்குலரோ இல்லை பார்த்தீங்கன்னா ரியாக்டோ இல்லை வியூ.js இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலான விஷயம், ஜஸ்ட் நான் நேம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மேபி படிக்கிறப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜாவாவோ இல்லை பைத்தானோ இல்லை Node.jsலையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கும். டேட்டா பேஸ் சைடில் என்னென்ன தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா MySQL, PostSQL, MongoDB இந்த 3 டேட்டா பேஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் பற்றி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஈச் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இதுனா பேக் எண்டில் இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி காம்பினேஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் டெக்னாலஜியை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது எப்படி அலைன் ஆகி வருங்கிறத நீங்கள் ஸ்டெப் எடுத்து படிக்கிறப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நீங்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெவாப் சைட்லையும் தெரிஞ்சிருக்கும். டெவாப்ஸ்னா வரணும் கிடையாது, டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கிற பார்ப்பீங்க. டெவாப் சைட் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் லைக் டாக்கர், கிட் இந்த மாதிரியான டூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தா கிளவுட் பிளாட்ஃபார்ம். கிளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWSஓ இல்லை மைக்ரோசாஃப்ட் அஜூரோ இந்த மாதிரி கிளவுட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபைனலாக சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சைட்லையும் உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் செலினியம் வித் ஜாவாவோ இல்லை மேனுவல் டெஸ்டிங் சைடோ இல்லை டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஜஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் இந்த 6 டெக்னாலஜி மினிமம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்றதுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் டெவாப்ஸ் கிளவுட் அண்ட் டெஸ்டிங் இந்த 6 விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு 3, பேக் எண்ட்ல 3 இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு காம்பினேஷன் பண்ண மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹை டிமாண்ட்ல இருக்குது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். ஜாவா வித் ரியாக்ட் ஓகேங்களா. நான் சொன்ன 40 lakhs அந்த 6 இயர்ஸ்ல போனவர் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் வித் ரியாக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் ஸ்டாக், லேம் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரே பார்த்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியை படிச்சிருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரியும், இப்போ உங்களுக்கு ஜாவா தெரியாது பட் பைத்தான் தெரியும், அதை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பைத்தானோட சேர்த்து ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன படிக்கணும் அதை படிச்சு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் நோட் ஜேஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மீன் ஸ்டாக் அந்த மாதிரி சைடு போயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வச்சே மீதி என்னெல்லாம் படிச்சா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடலாமோ அந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் அடிஷனலாக படிச்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடலாம். இதெல்லாம் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட டைப்ஸ் இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் லே ஆஃப் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெவலப்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த போர்ஷனுக்கு இப்போ ஒர்க் கம்மியாக இருக்கு அப்படின்னா கூட டக்குன்னு அனுப்பிடுவாங்க. பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று அந்த ப்ராஜெக்டே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, கம்பெனியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தால் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு லே ஆஃப் பண்ணுறதால ஃபயர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் மற்ற இண்டிவிஜுவல்ஸ் தாண்டி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பண்ணிட்டு இருக்கவங்களோட லே ஆஃப்ஸோட ஃபயர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிரும் ஓகேங்களா. எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும்னு சொல்கிறேன்னா மெயினாக இப்போ எல்லா கம்பெனியும் ஆஃபீஸ் கூப்பிடுறது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக வெப்சைட் எடுத்து கொண்டு போக முடியும் எரர் இல்லாமல் சொல்லிட்டு. பட் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்காருன்னா அவரே தான் என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவரே பார்த்துக்க, அவர் போய் யார்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணணும், இப்போ டீமாக இருந்து கோஆர்டினேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால கம்பெனி சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கொடுத்துட்றாங்க. நான் சொன்ன அந்த 40 LPயில் இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வாங்கிட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட நேட்டிவ் சொந்த ஊரில் இருந்தே 3 lakhs எடுத்துட்டு இருக்காரு 6 இயர்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்ன மாதிரி வெரைட்டி ஆப்பர்ச்சுனிட்டிங்கன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருக்காருன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சைடு மட்டும் தான் போக முடியும். ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் இருக்காருன்னா ஒரு பேக் அண்ட் சைடு மட்டும் தான் போக முடியும். அதுவே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு இருக்காருன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக்கு ட்ரை பண்ணுவார். மேபி கிடைக்கலனா ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஓப்பனிங் இருக்கிற மெஜாரிட்டியாக பார்க்குற மாதிரி டக்குன்னு ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடலாம், இல்லை பேக் எண்டுக்கு போயிடலாம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த 6 ரோலையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பாருன்னு. இந்த 6 ரோலில் எந்த ரோலுக்கு ஓப்பனிங் வந்தாலும் அவரால் போயிட முடியும். பட் அதுவே நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் மாதிரி ஸ்பெசிஃபிக் ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரோலுக்கான ஓப்பனிங் வந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 6ல் எதுக்கு வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு போய்க்க முடியும். கம்பெனி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் ஃபைனல் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தராங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பராக இருந்தால் தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே ஒரு 50 lakhs அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 50 lakhsல இப்போ ஒரு பர்சனுக்கு 15 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி இப்போ ஒரு 5 பேரை டீமில் எடுக்கிறாங்கன்னா 5 பேத்துக்கு சேர்த்து 50க்குள்ள முடிச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு 50 லட்ச ரூபா 5 பேத்துக்கு பிரிந்து எப்படி பிரியும் நினச்சி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் அந்த மாதிரி தான் பிரியும். பட் அதுவே 50 லட்ச ரூபாய் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவருக்கு மட்டும் கொடுத்தா போதுன்னா 25-30 அவரோட டிமாண்ட் எவ்வளோ கேட்குற, அவருக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்கோ அதை பொறுத்து சேலரி கம்பெனி எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த 50 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டில் 50 லட்ச ரூபாய் எம்ப்ளாயி கொடுக்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா இதுலேயே ப்ராஃபிட் கிடைக்குது. அதனால் இந்த ரீசன்னாலையும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரியும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் கம்பேரிட்டிவ் அதர் இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்க ஏஐ டெக்னாலஜிலேருந்து
இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு செம்ம டிமாண்ட் இருக்க போது ஏன்னா ஏஐலையோ இல்லை நீங்கள் வேறு பிளாக் செயினில் எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாலுமே சரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். டேட்டா சயின்டிஸ்ட் போனீங்க அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜி தெரிஞ்சிருக்க முடியுது. ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸ் ஃபியூச்சரில் எதுக்கெல்லாம் ஸ்கோப் அதிகமாக இருக்கோ அந்த எல்லா டெக்னாலஜிக்குமே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோ அந்த மாதிரி டெவலப்பர்ஸ்க்கே ஒர்க் எல்லாம் போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே கூட இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அவ்வளோ பாதிப்பு இருந்துடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாட் ஜிபிடியில் ஒரு பேக் அண்ட் டெவலப்பிங்கில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இப்போ அடாப்ட் பண்ணிக்க முடியுது, அதனால் பண்ண முடியுது அப்படின்னா கூட ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ அந்த பேக் அண்ட் இல்லைனா கூட மீதி 5 வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்த ஜாப் போயிடலாம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியஸாக வெளியில் இருக்க டூலோ இல்லை ஏதோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ரோலை மட்டும் நீங்கள் நம்பியிருக்கீங்க, ஒரே ஒரு விஷயத்தை நம்பியிருக்கீங்க அப்படின்னா அதோட ட்ரெண்ட் குறையுது, இல்லை அதோட மார்க்கெட் வேல்யூ குறையிறதுனால உங்களோட வேல்யூ குறைஞ்சிடும், ஜாப் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் அதுவே நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதாவது கம்பேரிங் டு இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃப்ரெஷருக்கே பார்த்தீங்கன்னா 4 LPA ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் 6, 7, 8 LPA பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருக்கு. ஸோ நாம் எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்ப்போம். அந்த சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணும், நமக்கு நிறைய மணி தேவைப்படுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம ஏஜ் ஆஃப் 26, 27. ஸோ அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கப்போ எவ்வளோ சேலரி ஆகணும் ஆல்ரெடி நான் 6 இயர்ஸுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் கேரண்டீடாக பார்த்தீங்கன்னா 25 lakhs above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 25 lakhs above மினிமம் உங்களுக்கு மந்த்லி ஒரு 2 lakhs கிட்ட இன்ஹான்ஸ் சேலரி வர அளவுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். இதுதான் இப்போதைக்கு சேலரி ரேஞ்சாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா இன்னமும் டெவலப் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs இன்ஹான்ஸ் சேலரி வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்னலேருந்து ஒரு ஸ்கோப் எப்படி இருக்கும், என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்காங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இது ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் சும்மா ஏதோ ஒரு ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கோடிங்கே வரல, ஆல்ரெடி உங்களுக்கு கம்யூனிகேஷனே நீங்கள் வீக்காக இருக்கீங்க, மேத்தமெட்டிக்கலாக வீக்காக இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வீக்காக இருக்கீங்க, ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் தொலைவிட்டு இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குள்ளே வந்துடாதீங்க. ஏன்னா அது கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா டெக்னாலஜியும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், என்டையர் ஐடியும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரை பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லேயே ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மர்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி பர்சன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இது ஒரு சின்ன அட்வைஸாக தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ட்ரை பண்ணணும், உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்குது, நான் பண்ணியே ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக எடுத்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை இது யாரெல்லாம் எடுத்து பண்ணணும், உங்களுக்கு கோடிங்கே ரொம்ப பிடிக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், நீங்கள் கோட் பண்ணுறதுக்கே ரொம்ப விரும்புவீங்க, உங்களுக்கு கோடிங்கில் தான் ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது கோடிங் அப்படிங்கிற மாதிரி பர்சன் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. கோடிங்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வைட் ரேஞ்சில் கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா கோர்சஸ் இன்ஸ்டியூட் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபுல் ஸ்டாக் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட எடுத்து படிக்கலாம். என்னோட சஜஷன் இப்போ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் ரொம்ப ஹை டிமாண்டாக போயிட்டு இருக்கிறது ஜாவா வித் ரியாக்டோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் யாராச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்து பண்ணி நீங்கள் ஜாப் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கனால கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம லிங்க்டின் இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கனால நீங்கள் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வித்தின் வீக்கில் நான் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அப்கமிங் டேஸில் பர் டேக்கே பார்த்தீங்கன்னா 40-50 மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே தான் பார்ட் டைமாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னால் அவ்வளோ பேருக்கு டக்குனு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நான் ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ மெசேஜ் உங்களுக்கு வித்தின் வீக்குள்ளே வருது அப்படின்னா ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. நான் கன்ஃபார்ம் வித்தின் வீக்குள்ளே உங்கள் ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு ஆடியோவாகவே சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக ஆடியோவாகவே இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டீங்க, இல்லை என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இல்லை எந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுக்குங்க. திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.